இவங்க ரெண்டே கேரக்டர் தாங்க நம்ம கதையில். ஒருத்தன் முகிலன், இன்னொருத்தன் நோபல். இவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இவங்க 2 பேர் மட்டும் செம்ம க்ளோஸுங்க. எப்பயும் ஒன்றாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களோட காலேஜ் லைஃப் செம்மையாக போயிட்டுருக்கு. என்ன தான் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் என்னடா காலேஜ் வந்துட்டோம், இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்டையும் பேசாமல் பிரம்மச்சாரியாகவே தெரிஞ்சிட்ருக்கோமேன்னு தோணும். ஏன்னா காலேஜ்னால் இப்படி தான் இருக்கும்னு நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் நம்ம தமிழ் சினிமா பார்த்து கேட்டு போகிறது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. காலேஜும் ஒரு யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க, ஸ்கூல் தானே. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருக்கிறவன், கொஞ்சம் பேச்சுத்தனமாக இருக்கிறவன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி சுற்றிட்டு பார்த்தா ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அது எரிச்சலா, கோவமா, பொறாமையா என்னன்னே புரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாங்க நம்ம பசங்களும் எப்படியாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அப்படியே காலேஜ் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம பசங்க பாய்ஸ் ஸ்கூலில் படித்து காஞ்சி போயிருந்தாலும் கிடைச்ச ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காம பொண்ணு செலக்ட் பண்ணுறதையும் சில பல கொள்கைகள் வச்சுருந்தாங்க. ஹோம்லி ஃபிகர், மீடியம் ஹைட், கொஞ்சம் பப்ளியாக இருக்கணும், ரவுண்ட் ஃபேஸ், மீடியம் கலர், இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்த்தா மொத்தத்தில் ஆசைப்பட ஹீரோயின் சூழச்சி மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் ஓகே ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை தான் நம்ம பசங்க பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படிலாம் பிளான் பண்ணி பேசி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ வேற வந்துட்டானே, இவன் இப்படி அதுக்குள்ள வந்தான். இங்க வா. ஆஹா, ஐடி கார்டு எங்க? அப்பாடா மாட்னான்டா சாமி. டே மக்க, அவட்ட கேட்டே இல்லையாடா? அதெல்லாம் கேட்டாச்சு, அவர் கண்டுக்கவே இல்லை. லேட்டாக வரீங்க, உங்களுக்கா இப்போ நான் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஒன்றுலாம் சொல்ல முடியாது. என்னடா அவ்வளோதானா? நீங்கள் என்ன ஃப்ரெண்டு, நீங்களே போய் சொல்லலாம். ஏய் ஆரம்பிச்சிட்டான்டா. சரி, நாங்கள் தான் உன் ஃப்ரெண்டு, நீ போய் முதல்ல கேளு. என்னெல்லாம் முடியாதுப்பா, வாங்க எல்லாம் ஒன்றா செஞ்சு. டே லூசு, போய் கேளுன்னு கேட்க மாட்டியா? ஏன்டா கோவப்படுற? சாப்பிட்டியா? உடம்பு பார்த்துக்கோ. சரி மச்சான், நீ போய் முதல்ல கேளு, நான் பின்னாடியே வந்துடுறேன். அப்புறமா 2 பேரும் சேர்ந்து கேட்கலாம். எப்பா சாமி, இந்த கதையே வேணாம். அப்படிதான் நீ சொல்லிட்டு நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அப்புறம் அந்த ஆள் என்ன பிடிச்சிக்கிட்டான். ஒழுங்கா வாங்க, எல்லாம் சேர்ந்து போய் கேட்போம். டேய் அங்க பாருடா. யாரடா மச்சான் இவ? நம்ம ஏறா இப்படி மச்சான் இவ்வளவு நாள் இவ்வளவு பார்க்காம விட்டோம். அது ஒன்றும் இல்லைடா, இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் பீட் அட்டன் பண்ணுறீங்க, அதான் உங்களுக்கு புதுசாக தெரியும். நான் டெய்லி பார்ப்பேனே. பா சாமி, இனிமேல் தயவு செஞ்சு பல மட்டும் காமிக்காத. இனிமேல் உனக்கு அண்ணி சொல்லி பார்ப்போம். ஆமா மச்சான், இனிமேல் உன் அண்ணி அப்படிலாம் பார்க்காத. டங்குடா, முதல்ல அவர்கிட்ட பேசுகிற வழியை பார்ப்போம், அப்புறம் அண்ணி பண்ணிலாம் பார்த்துக்கலாம். வாடா உள்ள போலாம். டேய் அவளை கிளாஸில் விடல போடா, வாடா நம்மளும் பின்னாடியே போகலாம். அம்மா மச்சி உட்காந்தா இருந்தாலும் அட்டெண்டன்ஸ் தர மாட்டான். வாடா போவோம். டேய் நானும் வரேன்டா. டேய் நீ மூடிட்டு உள்ள போய் ப்ராக்ஸி போட வேலையை பண்ற. என்னடா அவ்வளோதானா? நீங்கள் என்ன ஃப்ரெண்டு, நீங்களே போய் சொல்லலாம். ஐயோ ஆரம்பிச்சிட்டான், வந்ததுல வா. ஏன்டி கிளாஸ்க்கு போலியா? லேட் ஆயிடுச்சுடி, கதவு சாத்திட்டேன். சரிவா, நம்ம கேண்டீன் போயிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். டேய் மச்சான் போடா போடா, கூப்பிடுறா. ஆமாண்டா போறடா, கூப்பிடுறா. டேய் கூப்பிடுறா. டேய் கூப்பிட்டு சொல்லடா. டேய் ஜெயந்தி, நீ அதை கூப்பிடுறா. டேய் நான் எப்போ என்னால் முடியாதுடா. டேய் என்னடா? அவ்வளோதானா? நீதானே என் ஃப்ரெண்டு. நீயே இப்படி சொல்லலாமா? சரி கூப்பிடுறேன். ஹலோ ஏம்மா ரிச்சுடிதா? என்ன? ஐயோ நான் எதுவும் பண்ணலைங்க, இங்கே தான் கூப்பிட்டாங்க. இவன் தான் என் ஃப்ரெண்டு நோபல். இவன் தான் என் ஃப்ரெண்டு முகிலன். இவதான் என் ஃப்ரெண்டு திவ்யா. படம் தான் நல்லா வந்துட்டுல, இப்பயாவது பணம் தாடா. அந்த பணத்துல ட்ரீட்டா தாயேண்டா. அட்லீஸ்ட் ஒரு 4 சோடாவது வாங்கி கொடு. நான் எடுக்க போகிற அடுத்த படத்துலையும் நீங்களே நடிங்க, அப்போ ட்ரீட் தரேன். இங்கதானே மச்சான் வந்தா. எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா? நீ மச்சான் அப்புறம் விக்ரம் அவன. டேய் டேய் போனை போடுறா. நீ என்ன வேலை பண்றான் பாடுறா. போடா போடா. சொல்லு மச்சி. வரேன்டா.
இன்னைக்கும் கிளாஸ் போலியா நீங்க? கிளாஸுக்கு போகிறது இருக்கட்டும், அவங்கள கிளாஸுக்கு போடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஃப்ரீயா இருக்கா மச்சான், அதான் சாப்பிடலான்னு வந்தோம். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல மச்சான், ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி வந்தோம். டேய் அந்த பொண்ணு தான்டா. எவ்வளோ மச்சி, இவ பேர் பூஜாடா. இவ சரியான பஜாரியாச்சு, பசங்கள்ட்ட பேசவே மாட்டேன்னு சீனை போடுவாளே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போய் பேசுகிறோம். எஃபில ரெக்வஸ்ட் கொடுத்து பாப்போமா? நோ யூஸ், நான் ரெக்வஸ்ட் கொடுத்து 1 மாசம் ஆச்சு, நோ ரெஸ்பான்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 20 rupees கிடைக்குமா? இந்தா 50ஆவே வச்சுக்கோ. யாரா அந்த மூணு பொண்ணுங்க? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. எப்படா மச்சான் ஃப்ரெண்டு பிடிச்ச? அவ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தல மச்சான், அதுல அவங்க நடிச்சாங்க, அப்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சா க்ளோஸ் ஆகிடலாம். கியூட் பாய். மாப்பிள்ளை ஏதோ பிளான் பண்ணிட்டான். மச்சி இதை கேளு, நம்ம ஃபஸ்ட்டு அவளை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். நம்ம அவள்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோமோ அதெல்லாம் டயலாகாக வச்சிடலாம். நான் அவள்கிட்ட டைரக்டராக நடிச்சு காட்டுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ ஹீரோவாக அவள்கிட்ட எல்லாத்தையும் நடிச்சிரு, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகுன்ற? மாப்பிள்ளையே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், நம்மளாம் எடுத்தானே தப்பு. ஐயோ, எதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அவஸ்தையே இல்லாம இவர் ரொம்ப யோக்கியம். டேய் படப்பட. அவளை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அவளை எப்படி வச்சு நடிக்க வைக்க? படம் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஹீரோ நீ இருக்க, ஹீரோயினும் அவளை ஒத்துக்க வச்சிடலாம். டேரக்டராக நான் இருக்கேன், ஒரு கேமராவும் ஒரு கேமரா நம்ம விக்னேஷ் இருக்கோம், அந்த கேமரா வச்சு என்னடா நீங்களே கூப்பிட்டு காஃபிலாம் வாங்கி தரீங்க, என்ன விஷயம்? இல்லை மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்பு. இது தெரியுது, என்னன்னு சொல்லு. பண்ணலாம்டா ஷோரா, நானே கேமரா சும்மா தான் இருக்கேன். சரி, யார் ஹீரோ? நல்லா இருக்குடா. யார்கிட்ட சொல்லிட்ட? அவன் தான் ஹீரோன்னு சொல்லாமல் சொல்கிறான் மச்சான், ஓ, புரியலையா? சரி மச்சான். சரி, யார் ஹீரோயினு? இதோ வருவார், அப்போ காப்பி குடிக்க காமி. டேய் மச்சான், அந்த விக்னேஷ் எடுத்தாங்க. இப்பெல்லாம் ஓகே தானடா, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவான்? ஓகேனா, நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என்ன அவர்கிட்ட போய் பேசவே இல்லை நீங்கள்? ஒன்றும் இல்லை மச்சான், அவளை நாங்கள் ஓகே பண்ணிட்டோம், பட் அவள் தான் எங்களை ஓகே பண்ணல. ஐ மீன் இந்த ஸ்டோரியை அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் கேட்டால் தான் தெரியும் அவருக்கு ஓகேவா இல்லையான்னு. இல்லை மச்சான், அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பேசலாம். இதுக்கெல்லாம் என்னடா பிளான் பண்ணி கிடக்கு? நேராக போய் அவர்கிட்ட கேட்டால் ஓகேவா இல்லையான்னு சொல்ல போகிறா. ஒரு ரா ஸ்டார்ட் பண்ணுறது நீ ஒரு ஐடியா கொடு. அப்படின்ற வரேன் அது. அந்த பொண்ணுக்கு ஓகே வேண்டாம். என்னடா அப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி ஓகேடா, லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பேசலாம். பாய் பாய். மச்சான், சென்னைக்காரன்ட்டு ஏதோ பவர் இருக்குதுடா. இந்த சென்னைக்காரங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுப்பாங்க போல. இது என்னடா நீ வந்துட்ட, ஹீரோயினை கூட்டு வரேன்னு சொன்னா? நேத்தே அவகிட்ட பேசிட்டேன்டா, இதோ வந்துருவா கொஞ்ச நேரத்தில். என்னடா கணக்கெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டா? டேய் அவனோட ஹீரோ தெரியலடா, போய் டைரக்டர் கேளு. எது தெரியலையா? டேய் டேய், அடா மச்சான், ஏன் லேட்டு? என்ன மச்சான், கணக்கெல்லாம் போட்டு ஆளே மாறிட்ட? ஏய் அதனோட ஹீரோ. ஆவண்டா மச்சான், அப்படி வரமுன்னாடி கூப்பிட்றேன். எது ஓரமாக நிற்கிறதா? வழி இல்லையே. இவன் யாரா? இவன்டா என் அசிஸ்டன்ட் டைரக்டர். டேய் நீலாம் இந்த தெரியடா அவங்க கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்த. இந்த படம்லாம் என்னைக்கு ரிலீஸ் ஆகாது தெரியும் பாஸ். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவளை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். டேய் இது இந்த படத்தோட கான்செப்ட் தான், இதுதான் எங்களோட லைவ் கான்செப்ட்டு. தெரியும் பாஸ், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சேன். டேய் நீ கூட அவன் அசிஸ்டண்டாக சேர்ந்துட்டல, நீ இனிமேல் அவனை மாதிரி கேவலமாக தான்டா யோசிப்பேன். இப்போ இங்கே எதுக்கு வர சொன்னேன்? பசங்க தான் இங்கே தான் பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, எதோ சொல்லணும்னு சொன்னேன். நைட்டில் சாட் பண்ணிட்டு இந்த பொண்ணுட்டி இது மாதிரிலாம் இப்படி பேசணும். பேசினாலும் பக்கத்துல மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியாது. பாட்டு அதெல்லாம் பார்க்காத.
அதே மாதிரி நடிச்சிட்டு அந்த ஃபீல் அடுத்த டான்ஸ் அப்படியே போயிட்டு அவள் போட்டு என்ன நடந்து போகிறேன் எல்லாம் சரி மச்சான். நீ பாடின பாட்டு மட்டும் அவளுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? அந்த மச்சான்ல ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். டேய் வேடிக்கை பார்க்காம அவளை பார்த்துட்டு போடா. அப்படியே கேசிக்கு போயிடு. இங்க பாரு கூட்டு ஜோரு காமடியாரு அட நம்ம சாரு மிளகா இனிக்குமா வெள்ளம் கசக்குமா காக்கா முட்டையில் சும்மா ஃபார்மாலிட்டி கேட்டு பார்ப்போம். அடி பாவி, தோசையும் ஜூஸையும் தரல, பில்லை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா. ஒரே லவ் சீனாவே எடுத்துட்டு இருக்கீங்க. கதை கழுது எதுவுமே இல்லைங்க. நல்லா போச்சுல. நான் நடிச்ச சீன் நல்லா இல்லையா? டேய் நீ எங்கடா எனக்கு சீனை வச்ச? என்னடா ஓவரா பேசுற? டேய் அவன் கிடக்கான்டா சப்ப பையன். விடுங்க சார், படத்தை ஹீரோ நம்மளே அடிச்சா அப்புறம் என்ன சார்? இந்த நாய்க்கெல்லாம் ஆக்டிங் சான்ஸ் கொடுத்ததே பெருசு, இது என்னைய நக்கலா பேசுது. விடுங்க சார். எந்தடா பார்த்தாலே கட்டு சீப்பர்ரா. இந்த மூஞ்சிக்கு சீட் ஒன்று வாங்க வச்சா. ஏடா நான் அப்படியே பார்த்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சொல்றது கேளுங்க. என்னன்னா நாளைக்கு லவர்ஸ் டே. அதுக்கு நேரம் போய் பொண்ணுங்கிட்ட கேட்க வேண்டியதானே யாரை பிடிச்சிருக்குன்னு. இன்னொருத்த பின்னா வாங்கிக்கங்க. சட்டையை பாரு, பஞ்சு முட்டை வைக்கிற மாதிரி போறான் பாரு. இங்கே திருவிழாவுக்கு போகிறோம். எதுக்குடா சிரிச்ச? என்ன இப்போ எதுக்கு சீனை போடுற? அதான் அவள் யாருக்கு ஓகே சொல்கிறாலும் இன்னொருத்தன் விட்டு கொடுத்து போக வேண்டியதான். எப்படா அவள்கிட்ட பேசுறது? ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். டேய் மச்சான் அங்க பாருடா. என்னடா என்னன்னு கிட்ட போய் பார்ப்போம். கத்துவம் அங்கேருந்து. டேய் நீ என்னடா வேலை உங்களுக்கு? கிளம்புடா கிளம்புடா கிளம்புடா. என்ன இப்போ என்ன மேட்டே? ஒருத்தன் வர டைம் ஆயிடுச்சுடா, கிளம்புடா. இது என்னன்னு சொல்லி சொன்னா அதான் போவோம். இன்னைக்கு லவர்ஸ் டேல மச்சி, அதான் கிஃப்ட் கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா அக்செப்டட்னு அர்த்தம். அதுக்குன்னு மூணாடா? மச்சி த்ரிஷா எல்லாம் திவ்யா. சரி சரி கிளம்புங்க, போய் எல்லாரும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குற வேலையை பாருங்கடா. இவனடா இப்படி ஆயிட்டான். சரி வா, நம்மளும் போய் கிஃப்ட் வாங்குற வேலையை பார்ப்போம். யாரோ நண்பன் என்று வாங்கடா. யாரோ நண்பன் என்று ஏமாந்த. வாங்க, நாங்களே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சோம். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? இல்லை உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்லாம் சொன்னாங்களே. ஸ்ட்ரிக்ட்னா அதுக்குன்னு எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்களா? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ், லவ்லாம் பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டோம். பேரண்ட்ஸ் நம்மளை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே நம்ம படிக்கிற நேரத்தில் படிக்கணும். அதனால தான். அதெல்லாம் அந்த காலம்டா. இப்பெல்லாம் பசங்க லவ் பண்ணுறதுக்காகவே நல்லா படிக்கிறாங்க. நம்ம நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறப்போ இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ் சேர்த்து வைக்காமல போயிட போகிறோம். இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. என்ன அப்படி பண்ணிருக்க கூடாது? டேய் உங்களை மாதிரி எல்லா பொண்ணையும் வச்சுட்டா பசங்க டாஸ்மார்க்கு சூசைன் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படிங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு? இவன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசினப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஐடியா பண்ணி பிளான் பண்ணி இப்படிலாம் பேசினா ஒர்க் அவுட்டே ஆகாது. பிடிச்ச பொண்ணு போய் பேசுறதுக்கு என்னடா கூச்சம்? நேராக போய் பேசிடலாம்ல. எனக்கு எல்லா பொண்ணுங்களுமே பிடிக்குமே மச்சான். ஃபர்ஸ்ட் இவனுக்காக தான் படத்தில் நடிக்கவே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு. ஆனால் இவ்வளோ நாள் இவன் இருந்தான்றதுக்காக தான் நானும் படத்தில் இருந்தேன். அதை எப்போ சொல்கிற பாரு.
சரிங்க, ஏதோ சந்தோஷமாக இருந்தால் சரி தான். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். பாஸ் செம்ம செலெக்ஷன் பாஸ், கலக்குங்க. இனிமேல் கதை சொல்ல மட்டும் ஒன்றா போங்க, லவ் சொல்ல தனித்தனியாக போங்க. செம்ம பொண்ணுல மச்சான். அவளை விட்றா, அவளை பாரு. அடுத்த ஷார்ட் ஃபிலிமா பின்னாடியே வா. இவன் தான் என் ஃப்ரெண்டு நோபல். இவன் தான் என் ஃப்ரெண்டு முகிரன். ஓகே, நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் மச்சான் அடுத்த படத்துலயாவது நான் தானே ஹீரோ.